எப்போ வந்து சிஎம் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆனான்னு தெரியல எனக்கு. அதான் எப்போ வந்து சிஎம் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆனான்னு தெரியல இது நான் எதுக்கு கட்சி வரவேற்குன்னு சொன்னேன். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பொறுத்தவரையில் வந்து ஒரு தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் இப்போ உதாரணத்துக்கு நான் உதாரணத்துக்கு சொன்னேன். சென்னையில் எப்படி இருக்குது, ஈரோடு பை எலெக்ஷனில் எப்படி இருந்தது, அதே போல் ஆர்கே நகரில் எப்படி இருந்தது, ஆதாரத்தோடு நாங்கள் கொடுத்துருக்குறோம். டெல்லிக்கு கொடுத்துருக்கோம், இமெயில் அனுப்பிச்சிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது செய்ய வேண்டிய வேலை வந்து யார்? எலெக்ஷன் கமிஷன் கமிட்டியாக தான் செய்யணும், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் செய்யணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு கட்சியின் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. கட்சி சார்பில் பிரதிநிதிகள் இருக்கும்போது கரெக்டாக வந்து எலெக்ஷன் கமிஷன் அந்த ரைட் வேல ப்ரொசீட் பண்ணிதா இல்லையா அப்படின்னு பார்க்குறத விட்டுட்டு இப்போ தேவையில்லாமல் போயிட்டு போய் ஒரு கூட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கான்றது தான் ஒரு கருத்து வந்து நிலவுது. அதான் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதா இல்லையான்றது என் கட்சி முடிச்சு, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செய்கிற வேலையை ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய வேலையை இவர் எப்போ சீஃப் மினிஸ்டர் இது செய்கிறாருன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு.